மாங்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்கு. மாங்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்கு. சரி, மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு மாங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். போல் வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். ரொம்ப இது இல்லை, ஓரளவு கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துக்கணும். அப்புறம் கடுகு, அப்புறம் உப்பு தூள், பெருங்காயம், இந்த கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4-5 எடுத்துருக்கேன். இதோட அளவு கொஞ்சமாக இருக்குது இல்லையா, அதனால. அப்புறம் மிளகா அப்படி குழம்புத்துக்கு போடுவோம் இல்லையா, வெறும் மிளகா மட்டும், மிளகா அப்படி. இப்போ வந்து நம்ம வந்து கடுகு எல்லாம் இதெல்லாம் வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இது பண்ணி வெந்தயம் வந்து சும்மா 2 தான் போடணும், இவ்வளோதான் போடணுமே. இன்னும் இது அளவு கம்மியாக இதில் வெந்தயம் நிறைய போட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு இது வந்துடும். இல்லை வெந்தயம் இல்லைனாலும் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சமாக இவ்வளோ எடுத்துக்கணும். அப்புறம் கடுகு வந்து நிறைய எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய கடுகு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பெருங்காயத்தையும் போட்டுக்கணும், பெருங்காயம். அதுக்கப்புறம் மிளகாவையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த மாங்காயில் தூள் உப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கணும். இல்லை கல் உப்பு வேணாலும் போட்டுக்கணும். தூள் உப்பு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சாதா மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அது மிளகாத்தூள், மிளகா அப்படி மட்டும் கொஞ்சமாக. காஷ்மீரி மிளகா தூள் இருந்தால் கூட அது போட்டுக்கலாம், கலர் நல்லா வரும். அது கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா நம்ம வறுத்துட்டு அதையும் எடுத்து அப்புறமா எண்ணெய் காய வச்சுட்டு, நல்லெண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து மாங்காவும் போட்டு அதையும் போடும். அப்புறம் பார்த்து இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டாச்சு. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி, மாங்காவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய். எண்ணெய் கூடவே இருந்தால் மாங்காய் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அப்போ சாப்பிட்றது தான். ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். இதில் வினிகர் அதெல்லாம் நம்ம எதுவும் போட மாட்டோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து யூஸ்வலாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் இது நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து இங்கே மாங்காயில் வந்து உப்பு போட்டு மிளகா பொடியும் போட்டு வச்சு, மிளகாத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ காஞ்சவொன்னே போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் போட்டுருங்க. போட்டு தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வந்து காஷ்மீரி மிளகா பொடி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கலர்ஃபுல்லாக வரும். நம்ம நார்மல் மிளகா போட்டதால் அது வரும். நம்ம குண்டு மிளகாவும் போட்டு வைக்கிறதுனால பல்லில் கடிக்கிறாப்புல நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சோன்னா அப்படியே வெந்து போயிடும், ஒரு மாதிரி இவர் கடித்து சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதனால் அவ்வளோதான், அப்படியே நீத்திர வேண்டியது தான். அது சூட்லேயே வந்து ஒரே இதுதான், கொஞ்சம் நேரத்தில் நீத்திர வேண்டியது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சு. இப்போது மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி. இன்ஸ்டண்ட்டாக கல்யாண வீட்டில் ஒரு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணோம்னா இது மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.